நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், முதலமைச்சர் இன்றைக்கு தொடங்கியிருக்கிற இந்த திட்டம் என்பது அரசே மக்களை நாடி வீட்டுக்கு செல்கிற ஒரு திட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் நீங்கள் இது தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஒன்று, மக்கள் நம்பிக்கையை இந்த அரசு இழந்து விட்டதாகவும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. எப்படி சொல்கிறீங்க? ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு ஏற்கனவே ஒன்று பண்ணாங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இன்னொரு முழக்கத்தை வச்சு இன்னொன்று பண்ணுறாங்க. இது எல்லாமே திமுகவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அவங்க எழுதி தரக்கூடிய முழக்கங்கள் தான். இன்னும் 10 மாத காலத்தில் தேர்தல் வரப்போகுது. அப்போ தேர்தலை மனசை வச்சு இப்போதே பரப்புரை தொடங்குறாங்க அப்படிதான் பார்க்கணும். மன்னராட்சி காலத்தை கூட மன்னர்கள் மார்வேஷம் போட்டு மக்களாக உழவுனாங்க. மக்களின் குறையை கேட்டாங்க, கவலையை கேட்டாங்க, கண்ணீரை கேட்டாங்க. ஆனால் மக்களாட்சி காலத்தில் இவங்கெல்லாம் தேர்தல் வந்தால் தான் மக்களை நோக்கி வர்றாங்க. அப்போ இது தேர்தலுக்கான வாக்கு வேட்டையாடுவதற்கான ஒரு யுக்தி தான். இதில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாங்களான்னா நிறைவேற்றலை. அவங்க நாங்கள் வந்தோம்னா கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னாங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை நாங்கள் மட்டுப்படுத்துவோம், எங்களுக்குள்ள மாநில வரியை நாங்கள் அதை குறைப்போம் அப்படின்னாங்க. அதே போல் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு அதிகார வரம்புக்குள்ள இல்லைன்னா கூட ரத்து பண்ணுவோங்கிற வாக்குறுதியை பகிரங்கமாக கொடுத்தாங்க. இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் தருவோம் அப்படின்னாங்க. இப்போ எதையுமே நிறைவேற்றாத பட்சத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கணக்கு சொல்றாரு. ஒரு நாளைக்கு 80ங்கிறாரு, இன்னொரு நாள் 90ங்கிறாரு, இன்னொன்று 95ங்கிறாரு. வாயில வர்றத சொல்லிட்டு இருக்காரு மனம் போன போக்குல. இப்போ தேர்தல் நெருங்குவதால வாக்குகள் தனக்கு விழணுங்கிறதுனால மக்கள் மத்தியில மிகப்பெரிய கோபமும் கொந்தளிப்பும் இருக்கு. ஏன்னா கடந்த 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியோ தர போறாரு அப்படிங்கிற முழக்கத்தை நம்பி வாக்கு செலுத்திய பெருவாரியான மக்களே திமுக மேல பெரிய அதிர்ச்சியிலையும் கோபத்திலையும் இருக்காங்க. அதனால இன்னைக்கு 10 மாதத்துக்கு முடிய பரப்புரையை ஆரம்பிச்சு மக்களின் வாக்களை பெறுவதற்கு வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதை கடந்து என்னதான் அவங்க பரப்புரை செஞ்சாலும் மக்கள் மத்தியில போனாலும் தேர்தல் நெருக்கத்துல வாக்கு காசு கொடுப்பாங்க. கட்டாயம் காசு கொடுத்து தான் வாக்களை பெறுவாங்க. அவன் திமுகவோட இயலாமைத்தனமும் ஆளும் ஆட்சியோட அவல நிலையும் தான் தேர்தலுக்கு 10 மாதத்துக்கு முடிய களத்துக்கு போக வேண்டிய ஒரு நெருக்கடியை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுல இந்த ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் சும்மா வெற்று முழக்கங்கள் தான். இதனால மக்களுக்கு எந்த பயனும் விளைய போறதில்லை. ஏன்னா இது போன்ற நிறைய நாடகங்களை மக்கள் பார்த்துட்டாங்க. 2016 நமக்கு நாமே அப்படி கிளம்புனாரு. அன்னைக்கு தொடங்கி போன 2021 மக்களை போய் பார்த்து மனுவெல்லாம் வாங்கின மனுக்கள் மேலாம் நடவடிக்கை எடுத்துட்டாரா? ஏதாவது அந்த ஆட்சியில உங்களுக்கு ஒரு குறை இருக்கு, கவலை இருக்குது அப்படின்னா நீங்க முதலமைச்சர் அறையை தட்டி நீங்க பார்க்கலாம் அப்படிலாம் 2021 பேசினாரு. ஆனா நிஜத்துல சாத்தியப்படுமா? அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்ப திமுக மக்களை ஏமாற்றுவதற்கும் மறுபடியும் அதிகாரத்தில் அமர்வதற்குமாக போடக்கூடிய ஒரு வேடம், ஒரு நாடகம் அப்படிதான் பார்க்க முடிய. இதனால மக்களை கவர போறதோ இல்ல மக்கள் இதுக்கு மயங்க போறதோ இல்லை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கார்த்திக், நன்றி. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். விஸ்வா, நீங்க மூத்த பத்திரிகையாளரா, நீங்க களத்தில் இருந்த செய்தியாளரா, அரசு இயந்திரமே அல்லது அரசே திமுகவுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டது, அதுதான் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டம்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று, 4 மூத்த IAS அதிகாரிகள் அரசனுடைய செய்தி தொடர்பாக நியமிச்சிருக்காங்க. அப்போ அரசனுடைய செய்தி மக்கள் தொடர்பு துறை மீது நம்பிக்கை இல்லையா? அதற்கான ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் மீது நம்பிக்கை இல்லையா? மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, அவர்கள் மீது நம்பிக்கை இல்லையா? அவர்களுக்கு தகுதி இல்லையா? அல்லது அதிகாரிகளுடைய ஆதிக்கம் தான் இந்த ஆட்சியில் இருக்கா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு கேக்குறேன். என்னன்னா, இப்போ தொடக்கத்துல இருந்தே திமுக கிட்ட நம்ம என்ன ஒரு பார்வை பார்க்கிறோம் அப்படின்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் அரசாங்கமுமே தங்களுடைய குடும்ப சொத்து போல இவர்கள் பாதிக்க தொடங்குறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். எடுத்துக்காட்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வெளிநாடுகள் முதலீடு செய்ய புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு போனது, சில உறவினர்களோடு போனது அப்படிங்கிறது ஏற்கனவே சர்ச்சைக்கு உள்ளாச்சு. இவங்க நிதி திரட்ட போறாங்களா இல்ல தங்களோட குடும்பத்திற்கு தேவையான முதலீடுகளையோ அல்லது அது தொடர்பான வணிகத்திற்கு போறாங்களாங்கிற கேள்வி வந்துச்சு. அதற்கு பிறகு நம்ம செய்தி, ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு நடிகையினுடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு தமிழ்நாடு அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல்
அவர்களை வந்து போய் அவர் வாதாட சொன்னதாகவும் அந்த கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் அதற்கு அவர் வருத்தப்பட்டு அன்றே பதவி விலகியதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆக அதிகாரிகளையே வந்து இவங்க வந்து தங்களுடைய சுய இதுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடக்கத்திலிருந்தே இருந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில வந்து இப்போ வந்து இறுதியாக அதிகாரிகள் கொண்ட ஒரு செய்தி தொடர்பாளர்கள் என்கிற பெயர்ல அந்த 4 பேர்கள், அந்த 4 பேருமே யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுகவில் திரு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து மிகச்சிறப்பாக பணியாற்றிய IAS அதிகாரிகள். தொடக்கத்தில் இவர்களை அப்படியே தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு பிறகு இவர்களெல்லாம் தொடர்ந்து அப்படியே நீடிக்க வைத்து பல்வேறு பொறுப்புகளில் வைத்துதான் ஆட்சியை தொடங்கினார் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதற்கு பிறகு அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டாங்கன்னு பார்க்கிறோம். இதனால் நிறைய குற்றச்சாட்டுகள் குளறுபடிகள்லாம் வந்ததற்கு பிறகு மீண்டும் அவர்களை செய்தி தொடர்பாளர்களா நியமிச்சிருக்காங்கன்னு பார்க்கிறோம். அவங்களது துறை செயலாளராகவோ அல்லது வேறு ஒரு பொறுப்புல அவர்களை மீண்டும் அமர வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அவர்களை எல்லாம் இது போன்ற செய்தி தொடர்பாளர் அதாவது PRO என்கிற அடிப்படையில வந்து அவர்கள் அமர வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதுவே அந்த IAS அதிகாரிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க இப்ப நீங்க செய்திகள்ல வந்து என்னென்ன துறைகள் என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்குன்னு இவங்க சொல்லணும். அப்புறம் எதுக்கு DIPR என்கிற ஒரு அமைப்பு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் என்கிற அமைப்பே மக்களோடு செய்தி தொடர்பு ஏற்படுத்தி மக்களுக்கு தகவல் தருவதற்கு தான். அப்ப இவர்களை அமர்த்துவது வந்து முதல்ல இவங்க IAS கேடருக்கே வந்து பொருத்தமற்ற ஒரு பொறுப்பாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏனென்றால் ககன்தீப் சிங் பேடி ஆகட்டும் அல்லது ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் சுனாமி காலகட்டங்களில் இயற்கை சீரழிவு ஏற்பட்ட காலங்களெல்லாம் ஜெயலலிதாவோட குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல மிகச்சிறப்பாக பணியாற்றியவர்கள் என்கிற அடிப்படையில் இவர்கள் இலங்கைக்கு கூட வந்து அங்கே சுனாமியால் பாதிக்கப்பட்ட நிவாரணம் பெறுவதற்கு பயிற்சிக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹை ப்ரொஃபைல் உள்ள நல்ல திறன் வாய்ந்தவர்களை செய்தி தொடர்பாளர்களாக நீங்க வந்து நியமித்ததே வந்து ஒரு அந்த அவர்களுக்கு செய்யப்பட்டு இழைக்கப்பட்ட அநீதியை தான் நம்ம பார்க்கணும். தான் என்ன அடிப்படையில் இதெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியல. வச்சா குடுமியா அடிச்சா மொட்டை என்பதை போல மிக எளிதாக பதவி, அனுபவம், அதிகாரிகள், அதிகாரத்தினுடைய அந்த அதிகார வரம்பு, அவருடைய திறன் என்று எதையுமே பார்க்காம இப்படி ஒரு சிறுவில்லைத்தனமான ஒரு நியமனங்கள் எல்லாம் பண்றதை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தின் மீதும் அரசு எந்திரத்தின் மீதும் இருக்கக்கூடிய மதிப்பு என்பது எவ்வளவு குறைவானதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. நன்றி விஷ்ணு, அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மாணவர்கள் தொடங்கி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரை தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட பகுதி நேர ஆசிரியர்கள் 2011-12 கல்வியாண்டில் தொகுப்பூதியத்தில் நியமனம் பெற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு அவர்கள் மாதம் வாங்குகிற சம்பளம் 2011-12 மாதம் 5000, இன்றைக்கு மாதம் 12,500 சம்பளம். அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று 2021 தேர்தல் காலகட்டத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதி 181வது சொன்னது. அந்த 181 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தான் 8 நாளாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவர்களை கைது செய்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இப்படி அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள் என்று பல்வேறு துறை சார்ந்த அரசு துறை சார்ந்த ஊழியர்களும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தை உங்கள் இல்லங்களை நோக்கி ஒரு சிறப்பு முகாம்னு சொல்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற பகுதி நேர ஆசிரியர்கள் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டத்தில் எங்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்க, நாங்கள் புதுசாக எதையும் கேட்கல, புதிய சலுகைகளை கேட்கல, நீங்கள் சொன்னதை செய்யுங்கன்னு கேட்குறோம்னு சொல்லி இன்றைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் தெரிவித்திருக்காங்க. அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எங்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றி பணி நிரந்தரம் செய்து கொடுங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இப்படித்தான் நிறைய துறைகளில் நிறைய இடங்களில் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற விளம்பரத்திற்காக, தேர்தலை கணக்கில் கொண்டு தேர்தல் லாபத்திற்காக இது போன்ற திட்டங்களையும் அரசு துறையை, அரசு அதிகாரிகளை, அரசு இயந்திரத்தை தேர்தலுக்காக அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் எதிர்க்கட்சிகள் மற்றும் பத்திரிகையாளருடைய பார்வையாக இன்றைக்கு முன் வச்சிருக்காங்க. ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து எதை சீர்தூக்கி ஒரு தீர்ப்பை கொடுக்க போகிறாங்க 2026. அது வரைக்கும் காத்திருப்போம். மற்றும் ஒரு சிறப்பு நேரலையில் சந்திப்போம்.